Hello students, welcome to Shiny Max 8th Standard Max Chapter 1 Exercise 1.1 ல third sum solve பண்ணலாம். Find the rational numbers represented by each of the question marks marked on the following number lines. அதாவது இங்கே 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது 3 நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த ப்ளூ ஆரோவில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது மேலே. ஸோ பார்த்தீங்களா? ஸோ இதோட வேல்யூ என்ன அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்கே ஆரோ இதில் தான் இருக்குது. ஸோ அதனால இவ்வளோத்தையும் நான் அப்படியே தனியாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், அதை அப்படியே வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ ஜீரோலேருந்து ஃபஸ்ட்டு என்னது இருக்குது? -3. அதுக்கப்புறம் தான் -4 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ -3 ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய -3 நீங்கள் அப்படியே எழுதிடணும். -3 ஃபஸ்ட்டு எந்த நம்பரை எழுதுனீங்களோ அந்த நம்பர்லேருந்தே கவுண்ட் பண்ணணும். -4 வரைக்கும் எத்தனை டிவிஷன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ 1 2 3 டிவிஷன் இருக்குது. அப்போ டிவைடட் பை 3ன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிவைடருக்கு மேலே என்ன எழுதணும்னா இந்த ஆரோ வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணாலே போதும். அப்போ எத்தனை? 1 2. ஓகேங்களா? ஸோ அப்போ இப்படி எழுதிருங்க. ஓகே, இனிமேல் இதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதே மல்டிபிள் பண்ணுங்கள். 3 3 சார் என்னது? 9. வர ஆன்சரு கூட இந்த 2 ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 9 கூட 2 ஆட் பண்ணால் 11. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரு கூட இந்த 2 ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிவைடட் பை, இங்கே டிவைடருக்கு கீழே என்னது இருக்குது? 3 இருக்குது. அதனால் 3 இங்கே எழுதிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸை அப்படியே எழுதிடுங்க. அப்போ -11 டிவைடட் பை 3. அப்போ இதோட ஆன்சர் -11 டிவைடட் பை 3. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஆரோ இருக்குது. ஸோ இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் இவ்வளோத்தையும் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ போன சம்மில் என்னென்னா 0லேருந்து -3 தான் ஃபஸ்ட் இருந்து. ஸோ இங்கே பாருங்கள், டேரெக்டாகவே 0 இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. அப்போ இங்கேருந்து தான் கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 0 இருக்கனால நீங்கள் 0 எழுதிடாண்டா, ஃபஸ்ட்டு எழுதாண்டா. நெக்ஸ்ட்டு கவுண்ட் பண்ணிடுங்க. 1 2 3 4 5. ஸோ 5 வரையும் இருக்குது. அப்போ டிவைடட் பை 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிவைடருக்கு மேலே என்ன எழுதணும்? ஆரோ வரைக்கும் கவுண்ட் பண்ணாலே போதும். அப்போ 1 2. ஓகேங்களா? அப்போ 2ன்னு எழுதிருங்க. அப்போ இந்த ஆரோட வேல்யூ, ஸோ இதில் என்ன வேல்யூனா 2 டிவைடட் பை 5. ஓகேங்களா? ஸோ இதான் இதோட ஆன்சர். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆரோ என்ன இருக்குது? ஸோ ஓகேங்களா? ஸோ அப்போ இவ்வளோத்தையும் மட்டும் நான் இங்கே அப்படியே தனியாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னது இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு 0க்கு அடுத்து என்னது இருக்குது? 1 தான் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ போன சம்மில் எல்லாமே மைனஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் -3. அப்போ 0க்கு அடுத்த -3 தான் ஃபஸ்ட் இருக்குது, அடுத்து தான் -4. ஓகேங்களா? ஸோ அதனால் மைனஸ் வேல்யூனா நம்ம இந்த பக்கம் பார்க்கணும். அதே இது பாசிட்டிவ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூஸ் எல்லாமே நம்ம இந்த பக்கம் பார்க்கணும். அப்போ 0க்கு அடுத்து என்னது இருக்குது? 1. ஸோ 1 தான் ஃபஸ்ட் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்னது இருக்கோ அதை எழுதணும். ஓகேங்களா? ஸோ 1 அப்படியே எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கோ அதுல இருந்தா கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 2 3 4. ஸோ அப்போ டிவைடட் பை 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிவைடருக்கு மேலே என்ன வரும்? ஆரோ வரைக்கும் கவுண்ட் பண்ணால் போதும். 1 2 3. ஓகே, இனிமேல் இவ்வளோத்தையும் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 4ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 4 1s are 4. நெக்ஸ்ட் வந்திருக்க வேல்யூக்கு கூட 3ஐ வந்து ஆட் பண்ணிடணும். அப்போ 4 1s are 4. நெக்ஸ்ட்டு 4க்கு கூட 3 ஆட் பண்ணால் 7 டிவைடட் பை, டிவைடருக்கு கீழே என்னது இருக்குது? 4. அப்போ இதோட வேல்யூ 7 டிவைடட் பை 4. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.